நான் வரலாறு தான் எடுத்து படித்தேன். நான் படிக்கும்போது அந்த வரலாறுகளை கேட்கும்போது ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு ஆட்சி தலைவரும் எவ்வளவு கடினமாக போராடி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் அந்த சிந்தனை ஊறி 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 நம்மளும் வரலாறு படைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த இதை நம்ம கையில் எடுத்தோம். யார் எனக்கு பின்னாடி அப்படின்னா, நான் இந்த போராட்டத்தை எடுத்ததுக்கு பின்னாடி தான் அக்கா எனக்கு தெரிஞ்சாங்க, ஐயா எனக்கு தெரிஞ்சாங்க. அந்த ஒரு தைரியத்தை உருவாக்குனது இந்த தமிழ் தான். எனக்கு இதுக்கு மேலே சொல்ல முடியாது. தமிழ் கற்றுக்கிட்டதுனால கிடைச்ச இந்த தைரியம் தான். அதை தைரியம் வந்ததுனால கிடைச்சவங்க இந்த நட்பு ஓட்டம். ஐயாவை ஒரு நாள் சகாயம் ஐயாவை நான் காலேஜ் பருவத்தில் 2011ஆம் ஆண்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, கிறுக்கு பையன் லஞ்சமே வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சகாயம் சார் சொன்னாங்க. யாரையா அப்படின்னு சொல்லி இந்த காலவாசலில் அவர் சகாயம் ஐயா கிராஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். அன்னைக்கு இருந்து நான் சகாயம் சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருந்துச்சு. ஆனால் எப்படி போய் கலெக்டர் ஆஃபீஸ் பார்க்கணும் செய்யணுன்றது கூட தெரியல. ஆனால் அவர் மாதிரி நடந்தேன். அவரே கூப்பிட்டு என்ன பேசினார். இந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு அதுதான். என் அக்கா பேசவே சொல்ல, திடீர்னு பேச சொல்லிட்டாங்க. சகாயம் அப்படின்றதே அவருக்கே தமிழ் படித்ததுனால தான் அந்த சகாயம் கிடைச்சது. அந்த சகாயத்தை பார்த்து இந்த சகாயம் உருவாக்கிட்டு அவ்வளோதான். இன்னொரு சகாயம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர்த்த பிள்ளைங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ் நுட்பத்தில். பெரிய பெரிய ஆசிரியர்கள் முன்னாடி நான் பேசுறதுக்கு தயக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு உங்களை சந்தித்ததுலையும். இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு சின்ன தமிழ் முற்றம் கூட நடத்ததில்லை. திராவிடம்னு இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டு போய் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை பற்றி என்ன திராவிடம் ஒன்றுமே இல்லை, அதை ஓங்கி தலை உயர்த்தி பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லை நம்ம தமிழ்நாடுன்ற பெயரளவுக்கு தான் இருக்குது. வருங்கால மாணவிகளும் மாணவர்களும் தான் இந்த தமிழை மேலே கொண்டு போகணும். இதற்காக தான் உங்களுக்கு இங்கே தடுமாறுற ஒவ்வொரு தடுமாற்றமும் நீங்கள் வைக்கிற முதல் படிக்கட்டு தான். நீங்கள் பேசுகிறது எனக்கெல்லாம் காலேஜ் பருவத்துக்கு அப்புறம் தான் மைக்கில் பேசக்கூடிய அனுபவம் கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்தினவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். இது மிகப்பெரிய கலை. அந்த கலை மேடை பேச்சில் தமிழை நீங்கள் முதல்ல பேசணும் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை தொடர்ந்து நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். இன்றைக்கி பார்த்து படித்ததுலேயே நல்லா படித்தீங்க, அடுத்து பார்க்காம படிங்க. நீங்கள் காலேஜ் வர்ற காலகட்டத்தில் உங்களை வியக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய தளத்துக்கு அடித்தளமே இந்த தமிழ் முற்றம் தான். இதுக்கு மேலே சிறப்பு நம்ம சொல்லவே முடியாது. நீ வருங்காலத்தில் இந்த ஒரு பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள ஆவாங்க. அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. இது உருவாக்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.